வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க? டிஎன்எஸ்டிசி 2025 நடைபெற்ற நியமனங்களுடைய முறைகேடுகள் என்ன ஆயிற்று? ஸோ பல்வேறு விதமான முறைகேடுகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி பேருந்து நிலையங்களில் செயல்படக்கூடிய தனியார் பேருந்து நிலையங்களில் உடைய கட்டணம் திடீர் உயர்வு. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய அறிவிப்பு. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அறிவிப்பு 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் தமிழக பட்ஜெட்டில் வெளியாகுமா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியில் சில முக்கியமான அறிவிப்புகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு தாங்க இருக்குது. என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டுமே வேணுங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும் அப்படிதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக புதிய அறிவிப்புகள் இந்த மாத இறுதி ஆகஸ்ட் முதல் 5 தேதிக்குள்ளார பட்ஜெட்டில் தாக்கல் செய்ய போகிறாங்க. தமிழக பட்ஜெட்டில் போக்குவரத்து கழகத்துடைய நிதி ஒதுக்கீடு அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 36,000 48,000 கோடி வரை நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்க்குறப்ப மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காருங்க. ஸோ நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பேருந்து பயண திட்டத்தை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வெளியிடுறதுக்கு தகவல்கள் வந்திருக்கு. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் இந்த திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்க போகிறாங்க. தயாராகி கொள்ளுங்கள். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சென்று டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை இரண்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலமாக பார்த்திங்கன்னா எல்எல்ஆர் மூலமாக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அதன் பிறகு தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸே கொடுப்பாங்க. அதை பின்பற்றி தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத வாங்க முடியும் மக்களே. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2025 நடைபெற்ற முறைகேடுகள். ஸோ 2025 நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. நியமனங்களில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முறைகேடுகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் வரலை. ஸோ கண்டிப்பாக அப்படி முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் அந்த ஒட்டுமொத்த 3,274 நியமனங்களுமே தடை. ஸோ தடையில் அதை நீக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து நாம் பார்க்கலாம். நம்மளுடைய டிஎன்எஸ்டிசியோடைய போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் சேலத்தை சேர்ந்தவருங்க. ஸோ அவர் என்ன முக்கியமான முடிவுகளை வெளியிடுவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அவருடைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசி பஸ் ஸ்டாண்டில் தனியார் பேருந்துகளுடைய கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ 30 ரூபா பஸ் பேரை 35,000 ரூபாயா மாற்றிருக்காங்க. கேட்டால் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம், 30 ரூபாயை 35 நாங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி மக்களுக்கு எளிமையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பேருந்துகள் சொல்லிட்டு வராங்க. இதை போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வர காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.